என்ற அடிமை சங்கிலி அதை உடைக்க முடியுமா ஒருவன் தீயை சூடும் தர்ம வட்டமே வெளியேற முடியுமா ஒருவன் 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 வெற்றி எனும் போதை பதவி எனும் போதை பணம் எனும் போதை பெண் எனும் போதை புகழ் எனும் போதை போதை எனும் போதை ஒருவன் ஒருவன் விதையில்லா திருச்சம் ஒருவன் இருளை விழுங்கும் வெளிச்சம் ஒருவன் பல மேடைகள் பார்த்தவன் மேடையாகிறான் ஒருவன் பல கேள்விகள் கேட்டவன் கேள்வியாகிறான் ஒருவன் ஆயிரம் ஈட்டிகள் பாய்ந்தாலும் கச்சலை ஒன்று போயாதே தலைமுறை அழித்தாலும் சுயமாக என்னும் ஒருவன் 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 சொல்லுங்க மிஸ்டர் பாத்தி. குரு, என்னதான் இருந்தாலும் ஷோக்கு வரவங்களோட பேக்ரவுண்டு இன்னும் கொஞ்சம் கவனமாக செஞ்சுருக்கலாமே. பேக்ரவுண்ட் செக் பண்ற அளவுக்கு மிஸ் செல்வி ஒன்றும் ஜெயிலுக்கு போயிட்டு வரலையா மிஸ்டர் பாத்தி? இவ்வளோ செக் பண்ண நீங்கள் இந்த கம்பெனியோட மேஜர் ஷேரோட யாருன்னு செக் பண்ணீங்களா? நீங்கள் என்ன தான் இந்த ஷோவுக்கு இவ்வளோ ஹை ரேட்டிங்ஸ் கொடுத்துருந்தாலும் இதிலிருந்து எனக்கு வர லாபம் இவ்வளவு தான். ஆனால் அந்த கம்பெனி ப்ராடக்டில் நாங்கள் லட்சமாக காசு செலவு பண்ணியிருக்கோம். அதிலேருந்து மார்க்கெட் பண்ணி எவ்வளவோ சம்பாதிக்கலாம்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் பண்ண அந்த ஒரு நிகழ்ச்சி கம்ப்ளீட்லி வைப் அவுட் ஆல் மை இன்வெஸ்ட்மெண்ட். இந்த சேனலில் வர லாபத்தையும் அந்த நஷ்டத்தையும் நான் கம்பேர் பண்ணேன்னா துளி அளவு கூட வராது. மைண்ட் இட். வாவ், ஐ அம் இம்ப்ரெஸ்ட் மிஸ்டர் பார்த்திபன். ஆக்சுவலி நீ சொல்றது உண்மைதான். அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் செக்கை நான் கரெக்டாக செஞ்சுருக்கிறேன். அப்போ தான் மிஸ் செல்விக்கு பதிலாக உங்களை அந்த ஹாட் சீட்டில் உட்கார வச்சு கிழிச்சி தொங்க போட்டிருக்கணும். குரு, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அதை யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன். ஆனா என்ன ஒரு நடிப்பு மிஸ்டர் பார்த்திபன். அங்க எல்லாரும் எனக்கும் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, மக்களுக்காக இது செய்றேன் அது செய்றேன்னு பக்கமா வசனம் பேசுறீங்க, தனியா கூப்பிட்டு வச்சு பிளேட்டை மாத்துறீங்க. ஆக்சுவலி நம்ம சேனல்ல எதுக்கு வெளியே நடிகர்கள் தேடி இருக்காங்க? உங்களை நடிக்க சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கு கையில கொடுத்துடலாம் மிஸ்டர் பார்த்திபன். குரு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு நியாயம் தர்மம் பார்த்தா இந்த சேனலே இருக்காது. இந்த சேனலோட மெயின் இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு உனக்கு தெரியும் தானே? ப்ரொடாங்கிற பேர்ல ஒருத்தன் ஸ்லோ பாய்சனிங் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுல கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஆக்சுவலி நான் எதுக்கு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அந்த எத்திக்ஸ் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் இருந்தா நம்ம எதுக்கு இங்க வந்து இந்த கான்வர்சேஷன் எடுத்துக்க போறோம்? குரு, இங்க பாருங்க மிஸ்டர் பார்த்திபன், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் லிஸ்ட்ல இந்த சேனல் 10ஓட 11 இருக்கலாம். அது உங்களோட வியாபாரம். ஆனா எனக்கும் என்னுடைய டீமுக்கும் ராத்திரி பகலும் பார்க்காம கஷ்டப்பட்டு செய்யற வேலை. இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. இருந்தாலும் நான் சொல்றேன், பணம் சம்பாதிக்கிற பேர்ல கொட்ட எங்களால குனிய முடியாது மிஸ்டர் பார்த்திபன். இனிமேலாவது ஒழுங்கான கம்பெனியா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி தப்பான கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம ஷோல வந்து மாட்டிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு ஷோ செஞ்சு ரெக்கார்ட் செட் பண்ணாக்கா இன்வெஸ்ட்ங்கிற பேர்ல கண்டோன்னு ஏறி மிதிக்க வருவா. ஏன்னு கேட்டா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவான். ஹாய் விக்டர், ஸோ சாரி, ஷூட் முடிஞ்சது லேட் ஆகிடுச்சு. அதுக்கெலாம் இனிமேல் அவசியமே இருக்காது. இனிமேல் உங்கள் ஷோ தான் இருக்க போகிறது இல்லையா? ஐ ஜஸ்ட் met விஜய். ஏன்னா 3 மாதத்துக்கு முன்னால் நம்ம 3 பேரும் விஜயோட உட்காந்து ஸ்பான்சர்ஷிப்பை பற்றி பேசிக்கிட்டு ஞாபகம் இருக்குல்ல? அப்போலேருந்து இப்போ வரைக்கும் உங்கள்கிட்ட கத்திக்கிட்டே இருக்கு. எதுக்காக? அட்லீஸ்ட் ரேட்டிங்கில் இல்லைனாலும் பரவாயில்ல, வியூவர்ஷிப்பில் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு எபிசோட்
அந்த ஒருவன் நிகழ்ச்சியை நம்மளுடைய நிகழ்ச்சி பீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பட் ரேட்டிங்கும் மாறல, வியூவர்ஷிப்பும் மாறல. அவன் மாற்றிட்டு போயிட்டான் விஜய். அப்படின்னா அவன் he is withdrawn his sponsorship. சேனல் ஆரம்பித்த காலத்தில் இதே விஜய் ஸ்பான்சர்ஷிப் வேணும்னு என் காலில் உழாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருந்தான். இப்போ எதிர்த்து பேசுகிற அளவுக்கு வளர்ந்துட்டான். நம்மலாம் இருந்த இடத்துல அப்படியே இருந்துகிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம ஏன் நியூ ஸ்பான்சர்ஸ் அப்ரோச் பண்ணக்கூடாது? பண்ணலாம். ஆனால் அவங்க ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க, இத்தனை வருஷமாக ஸ்பான்சர் பண்ண கம்பெனி ஏன் வித்ட்ரா பண்ணாங்க அப்படின்னு. அந்த காரணத்தெல்லாம் அவங்ககிட்ட சொல்லணுமா என்ன? நான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே. பட் இட்ஸ் ஓகே, I'll repeat myself again. ஓகே, ப்ரோக்ராம்ஸுக்கு ஸ்பான்சர் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. நான் காசை அள்ளி தெளிக்கிறதுக்காக ஒரு பரம்பரை பணக்காரன் டிவி சேர்மேனாக இருக்கான். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. பட் நமக்கு அப்படி இல்லை. பேசிக்லி நோ ஸ்பான்சர், நோ ஷோ. சிம்பிள் as that. Coming back to your question. Let's say நமக்கு ஒரு ஸ்பான்சர் வராரு, விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எந்த கேள்வியும் கேட்காம அவர் தயாராக இருக்கார். ஒரு வருஷம் போகுது, ஒருவனுடைய வியூவர்ஷிப் எகிரிக்கிட்டு போகுது. நம்ம நிகழ்ச்சி பிடிச்சு வச்ச சிலை மாதிரி அப்படியே இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். ஐ மீன், அந்த ஸ்பான்சர் ஒரு வருஷம் கழிச்சு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு என்ன செய்வார்? டிவிக்கு மாறி போயிடுவாங்க. குட், பதில் உங்ககிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் டிவி அந்த ஸ்பான்சருக்கு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ஸ்லாட்டுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கு. ஒருவனோட வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிடிவியோட ஓவரால் வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகும். யாருமே பார்க்காத நம்ம ஷோவை ஸ்பான்சர் பண்ணதை விட டிடிவியில் எனி டைம் ஸ்லாட் எடுத்து அங்கே தான் அட்வர்டைஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. எங்கே பார்த்தாலும் டிவி, எவங்கிட்ட பேசினாலும் டிவி. I don't understand. So what? அந்த சீமாவுக்கும் எனக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? அந்தஸ்திலையும் சரி, அனுபவத்திலையும் சரி, தகுதியிலையும் சரி. மேபி ஒரு விஷயத்துல வித்தியாசம் இருக்கலாம். என்னுடைய ஆரம்ப வருஷத்துல நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? எந்தெந்த டிவி சேனல்ல வேலை இருக்கோ அங்கெல்லாம் நான் போவேன். மீடியால இருக்கிற A to Z வேலையெல்லாம் பார்த்து எனக்குன்னு ஒரு பாதையை கிராஃப்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அரிமா டிவியை நான் துவங்கினேன். அதுக்கு எவ்வளவு தடங்கள் தெரியுமா இந்த டிவி எனக்கு கொடுத்தாங்க. எங்களுக்கு புரியுது விக்டர், வி அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் நம்மளோட ப்ரோக்ராம் இட்ஸ் அ வெரி கேஷுவல் டிபேட் ஷோ. யூனோ, ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸ் எடுத்து எவ்ரிடே பீப்புளோட கனெக்ட் பண்ண பார்க்குறோம். இட்ஸ் நாட் லைக் ஒருவனில் வந்து நிறைய ஹைப் இருக்குது, நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. அது நம்மளுக்கு வேணும்னா அவங்களோட ஷோ ஃபார்மேட்டை அப்படியே காப்பி பண்ணால் தான் கிடைக்கும். யூனோ, ஆனால் நம்ம ஒரிஜினாலிட்டி காணா போயிடும். ஒரு ஸ்பான்சர் பேக் அவுட் பண்ணியாச்சு, கம்ப்ளீசண்டாக இருக்காது. தட் கேன் பி டொமினோ எஃபெக்ட். இந்த மாதிரி பல ஸ்பான்சர்ஸ் பேக் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் ரெண்டு பேரும் எது செய்வீங்களோ ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் கேர். ஸ்பான்சர்ஸுக்கும் சரி, எனக்கும் சரி, we need numbers and results. ஓகே, உங்களால் முடியலன்னா நிறைய சேனல்ஸ் இருக்கு, அங்கே ஒரு வேலையை தேடி போங்க. விக்டர் போட்டி போடுறது என்னமோ திறமைக்கு எதிரால, அவரோட ஈகோக்கு எதிராக. ஆனால் இதில் என்னமோ மாட்டிட்டு இருக்கிறது நாம் ரெண்டு பேரும். என்ன கீர்த்தி? யா,
ஏய், அவங்களுக்கு அவங்க தேவை. நேரம் காலம் தெரியாம ஒரு பாருக்கு. இப்படியே காஃபியை முறைச்சிக்கிட்டு இருந்தா எப்படி காயத்ரி? இன்னும் 6 மணி நேரத்தில் டீம் மீட்டிங் இருக்குல்ல? இல்லைன்னா தான் தப்பா சொல்லிட்டேனோ? நீங்கள் எதையோ பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. ஆனால் நீங்கள் எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு என்கிட்டயே சொன்னால் நானும் உங்க கூட யோசிப்பேன்ல. பிரச்சனை என்னன்னு சொன்னால் தானே என்னால் கொஞ்சம் அட்வைஸ், ஐ மீன் சொல்யூஷனை கொடுக்க முடியும்னு சொல்ல வந்தேன். கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் ஒருவனை பற்றி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இங்கே என் பொழப்பே ஒருவனையும் உங்கள் எல்லாரையும் வச்சு ஓட்டுறதா? என்னமோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி சந்தோஷப்படுறேன். நான் ஒருவனை பற்றி ஷோவை பற்றி பேசல, குருவை பற்றி பேசுகிறேன். குருவை பற்றி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? சும்மா சமாளிக்காதீங்க. நீங்கள் குருவை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. அதான் உங்கள் முகத்திலே எழுதி வச்சிருக்கேன். ஓ, மைண்ட் ரீடிங் பண்ணுற அளவுக்கு என்ன தெரிஞ்சு வச்சிருக்கியா? எங்க கொஞ்சம் தெரிஞ்சதை சொல்லு பாப்போம். அது வந்து உங்களுக்கும் குருவுக்கும் வழக்கமாக நடக்குமே. அதான் என்னன்னு கேட்குறேன். நீங்கள் தான் முற்றும் மறைந்த ஞானியாச்சு. எங்க சொல்லுங்க பார்ப்போம். ஃபைன். நம்ம ஷோ நல்லபடியாக இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் ஒரு டீமாக. ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது குருவை தவிர மற்ற எல்லாரோட தலையும் உருளுது. எஸ்பெஷலி யோஸ். இந்த பேர், புகழ், பாராட்டு அவருக்கு கிடைக்கிது. யார்? நம்ம குரு. அவருக்கு மட்டுமே கிடைக்கிது. உனக்கு புரிகிற மாதிரி நான் கொஞ்சம் சொல்கிறேன். இட்ஸ் சிம்பிள். உனக்கு பிடிச்ச ஹீரோ யார்? விஜய். அவர் நடித்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டானா? அவர் செம்மையாக நடிச்சிருக்காருன்னு சொல்லுவோம். அதே படம் ஃப்ளாப் ஆனா? படம் மொக்கையாக இருந்துச்சு, டைரக்டருக்கு படம் எடுக்க தெரில, அப்படி தான் சொல்லுவோம். குட். பை த வே, நான் குருவை பற்றியோ இந்த ஷோவை பற்றியோ நான் யோசிக்கல. இதெல்லாம் நான் எக்கச்சக்கமாக என் கரியில் பார்த்துட்டேன். இது எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சு. இதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யர் கன்சர்ன். புரியுது. பட் உங்களுக்கு எப்பயாவது யாராவது கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா ஐம் ஆல்வேஸ் ஹியர் ஃபார் யூ. அதான் சொல்ல வந்தேன். Rudra, you're my trainee. I'm your supervisor. புரியுதா இல்லையா? Know your limits. பார்த்திபன், குரு அப்படி பேசிடக்கூடாது. ஐ எம் ரியலி சாரி. சீமா, இந்த சேனலில் இருக்கிறவங்க அத்தனை பேரை விட உங்களுக்கு தான் என்னை பற்றி நல்லா தெரியும். இன்ஃபேக்ட் என்னோடய பிஸ்னஸ் மீட்டிங்லேருந்து நெட்வொர்க்கிங் செஷன் அத்தனைக்கும் உங்களை தான் நான் அதிகமாக கூப்பிட்டு போயிருக்கேன். இதுதான் நீங்கள் எனக்கு காட்டுற மரியாதையா? ஐ மீன், மிஸ் செல்வி வராங்க தெரிஞ்சிருந்தா நானே குருக்கிட்ட நேரடியாக பேசி ப்ரொஃபைலையும் டாப்பிக்கையும் நிச்சயமாக மாற்றிருப்பேன். ஐ எம் ஷூர் யூ நோ மீ ஸோ வெல் சார். செல்வி வராங்கன்னு தெரியாதா? இல்லை எது பேசணும் எது பேசக்கூடாது அப்படின்னு முடிவு இருக்க அளவுக்கு குரு வளர்ந்துட்டானா? இல்லை பார்த்திபன், நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுலேருந்து எந்த டாபிக் எந்த ப்ரொஃபைல் எல்லாமே நான் தான் ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ணுவேன். நிகழ்ச்சி ப்ராப்ளமாக ஆகிட்ட பிறகு நான் மற்ற ப்ரோக்ராமில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
ஏன் தப்பு தான். இப்போ இதெல்லாம் யார் பண்றா? ஷோ ப்ரொடியூசர் காயத்ரி. குருவோட ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி தான் கொடுக்குறோம். குரு எதுவுமே ஃபாலோ பண்றதில்ல. அதை நானே பார்த்துருக்கேன். என்னமோ இவன் ஒருத்தனால தான் இந்த சேனலே ஓடுதுங்கிற நினைப்பு. வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து உழைக்கிறோன்னு நினைப்பு. கேட்கறதுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரு மாசம் சம்பளம் இல்லாம வேலை செய்ய சொல்லுங்க, அப்ப தெரியும் இவனுங்களுக்கெல்லாம். பார்த்திபன், நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் தான் எங்க எல்லாருக்குமே சம்பளம்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். முக்கியமா குருவுக்கு தெரியும். ஓ, அவனுக்கு தெரியுமா? ரொம்ப வேணாம். இங்க கொடுக்கிற சம்பளத்தை விடையும் ப்ரொமோஷனை விடையும் வேற ஏதாவது ஒரு சேனல் கொஞ்சம் கூட கொடுத்தாலே போதும், இவனுங்களாம் அங்க பாஞ்சிருவானுங்க. ஏன்னா இவனுங்க காட்டுற விசுவாசம் பணத்துல செய்யுமா, பணத்துல. இந்த சேனலுக்கோ அவனுக்கு செய்யற வேலைக்கோ இல்லை. நீங்க கோவப்படுறதுல அர்த்தம் எனக்கு புரியுது. அது நியாயமாவும் இருக்கு. நான் குருட்ட பேசுறேன். I'll give him one. Don't waste your time. Don't even try. அவன் கேட்க மாட்டான். அவனை நான் பார்த்துக்கிறேன். ஓகே, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்கள் அனுப்பி பாருங்க. நீ என்ன பண்றீங்க? இவ்வளோ ஷாக்கெல்லாம் தேவையில்ல. ஒரு டோர்பெல் ஸ்விட்ச் உடையிற அளவுக்கு தட்டுற ஒரே ஒரு நான் தான் இருப்பேன். ஓகே மிஸ் ஒருவன், உங்கள் ஃபோன் எங்க? இது சோஃபால இருக்கு. ஏன் தூக்கி குப்பையில் போட வேண்டியதானே? கேம் விளையாட ஆரம்பிச்சா எல்லாத்தையும் எடுத்துட்டு பேன் இருக்க வேண்டியது. நான் கேம் விளையாடிருந்தேன், உனக்கு எப்படி தெரியும்? ஏன் அங்கே ஓடுற ப்ளே ஸ்டேஷன் சத்தம் வெளியே வரைக்கும் கேட்குது. ஓகே ஓகே, ஐஸ்கிரீம் கேக் வாங்கியிருக்கேன், மெல்ட் ஆகிடும், சீக்கிரமாக ஃப்ரிட்ஜுக்குள்ளார வைக்கணும். ஸோ கொஞ்சம் வழிவிட்டா நல்லா இருக்கும். ஓய் எஸ், எங்க போற? வீட்டில் வேலைக்கு ஏற்ற எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. உள்ள வாங்க. நானும் உங்ககிட்ட இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் பண்ணலான்னு புது நம்பரை மாத்துறேன். நீ அதை கண்டுபிடிச்சி எனக்கு ஃபோன் அடிக்கிற. அவ்வளோ கஷ்டப்படுறானே, கொஞ்சமாச்சும் மதிக்கிறியா? சரி, எதுக்கு கேக்கு? இன்னைக்கு என் பிறந்த நாள் இல்லையே, அது உனக்கு தெரிஞ்சிருக்குமே. தெரியுமே, ஆனா எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்க நடிக்காதீங்க. நான் என்ன பண்ணேன்? அதான் அந்த ஹெல்த் கம்பெனி பண்ண வித் ப்ரோட்டீன் ஷேக் வந்து எவ்வளோ டேஞ்சரஸ் ஆனதுன்னு எல்லாருக்கும் புரிய வச்சு அந்த கம்பெனி ஓனரே ஓட விரட்டினீங்களே, அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுவா? நீங்க என்ன நினைச்சீங்க? நான் ஒன்றும் நினைக்கல. கண்டுபிடிச்சிட்டேன். இதான் உப்பு தானே? இல்லை உப்புக்கு பதிலாக சீனி கொட்டி வச்சிருக்கீங்களா? டேஸ்ட் பண்ணி பாரு. உப்புதான். என்ன பண்ற? வா வா வா, உட்காரு. என்ன மறந்துட்டேனே. ஓகே, நல்ல கண்ணு, நல்ல கண்ணு, அவ கண்ணு, இவ கண்ணு எல்லாம் போட்டோம். துப்பு துப்பு. நீ வர எங்க அம்மா மாதிரியே நான் இதெல்லாம் உனக்கு டூ மச்சா தெரியல. துப்பு. என்ன? இல்ல, எல்லா பசங்களும் எங்க அம்மா மாதிரி துணி துவைக்க மாட்டேங்கிறாங்க, எங்க அம்மா மாதிரி சமைக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நீயாச்சும் எங்க அம்மா மாதிரி பண்றேன்னு சொல்றியே. ரேணுகா, நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன்,
என்னை கல்யாணம் பண்ணுறதுலாம் நடக்காத காரியம், இப்படியெல்லாம் பேசுறதை நிறுத்து அப்படின்னு தானே சொல்ல வரேன். ஆனால் உங்களை வந்து பார்க்குறதுக்கு ஏதாச்சும் எக்ஸ்கியூஸ் வேணால. ஸோ இதெல்லாம் we keep it for another day, okay? வேணும். Okay, bye. Don't forget the cake. ஹாய். ஹலோ பார்த்திபன். இப்போ தான் மெசேஜ் பண்ணேன், அதுக்குள்ளே கால் பண்ணிட்டீங்க. சேனல் விஷயமா எதுவாக இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டு பேசுகிற ஒரே ஒரு ஆள் சீமா தான். அவங்கள தாண்டி வேறு யாரும் உங்கள் கண்ணுக்கே தெரியறதில்ல. அதனால் உண்மையிலே நீங்கள் தான் மெசேஜ் பண்ணிக்கலான்னு செக் பண்ண தான் கால் பண்ணேன். இதனால் இவன் முடிப்பான் என்றால் அதனை அவனிடம் விரல். சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி திருக்குறளாக எடுத்து விடுறீங்க, ஆனால் தப்பாக எடுத்து விடுறீங்க. ஒருத்தருக்கு ஒரு வேலையை கொடுத்தா அவங்க நல்லா செஞ்சு முடிக்கிறாங்கன்னா அவங்க கையிலே பொறுப்பாக பிடிச்சிடணும், ரைட்? இதுக்கு ஏங்க வள்ளுவரெல்லாம் போட்டு எழுதிக்கிட்டு? ஸோ லஞ்சுக்கு மீட் பண்ணோன்னா ப்ரைம் டைம் நியூஸுக்கு திரும்ப ஆஃபீஸ்க்கு வரணும். கொஞ்சம் ரஷ்யாக இருக்கும், நல்லா பொறுமையாக உட்காந்து பேசுகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். வேணும்னா டின்னருக்கு மீட் பண்ணலாமா? ஓ, why not? I'm okay with it. அப்படி இன்னைக்கு உங்களால் முடியலன்னா, வேலை நிறையா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நாளைக்கு கூட பார்க்கலாம். வேறு எந்த வேலையாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் நாட் எவ்ரி டே யுவர் சேர்மன் கால்ஸ் யூ அவுட் ஃபார் டின்னர், ரைட்? ஓகே, ஸோ I see you later then. Okay, bye. அனுமா, டேய் கிட்ட வந்த நீங்க நினைச்சா இதை மாத்தலாம். கீர்த்தி, இதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன். ஒன்றாக மாறுகிறான் ஒருவன். ஒருவன் போதையின் உச்சம் தேடித்தான் அலைகின்றான் ஒருவன். ஒருவன் போதை என்ற அடிமை சங்கிலி, அதை உடைக்க முடியுமா? தீயை சூழும் தர்ம வட்டமே வெளியேற முடியுமா? ஒருவன் 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 விதையெல்லாம் வெளிச்சம் ஒருவன், இருளை விழுங்கும் வெளிச்சம் ஒருவன்.